3 மாசத்துல 15 கிலோ குறைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இந்த ரெசிபிலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கலே, அது ஒரு டேஸ்டியான ஒரு முக்கியமான ரெசிபி தாங்க தால். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து குக்கர்ல வந்து விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடு பண்ணிட்டு கடுகு, சீரகம், அது கூட வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு அதுல வந்து மசாலாவுக்காக வெறுமிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீரகத்தூள் சேர்த்து நல்லா சுட சுட வதக்கிட்டு அப்புறம் நம்ம வேக வச்ச அந்த தாலை சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கொத்தமல்லி தலை மட்டும் தூணா போதுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அவிச்சு அதே மாதிரி சிம்பிளாக வந்து தாளிச்சு விட்டாச்சு. இதில் வந்து மசாலாவுக்காக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக எடுத்துப்பேனே தவிர அது வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி சப்பாத்தி கூட இந்த மாதிரி தால்லாம் எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஆயில் ரொம்ப கம்மியாக உள்ளதெல்லாம் எடுத்துக்கும் போது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நைட் டின்னருக்கு ஓட்ஸோட வச்சு சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்டியாக ட்ரை பண்ணி பாருங்க.